வீட்லேருந்து கிளம்பும்போதே இந்த பொருள் மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டுட்டே கிளம்பியாச்சு. ஏன்னா டிமார்ட்டுக்கு போயிட்டாலே நம்ம கண்ணு வந்து நெறைய பொருட்கள் மேல வந்து விழும். அதனால எக்ஸ்ட்ரா வாங்கிருவோம். பட்ஜெட்டும் கூடிரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏன்டா இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். அதனால தான் என்ன வாங்கணும் அப்படின்றத தெளிவாவே ஒரு பேப்பர்ல வந்து எழுதிட்டேன். இப்போன்னு இல்ல, ஒரு 2, 3 மாசமாவே வந்து நான் இந்த இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் எதுவும் எழுதாம போய் கடையில போய் பார்த்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அப்படி வாங்குற இடத்துல பட்ஜெட்டும் அதிகமாயிருது. பொருளும் வாங்கி ரொம்ப நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால தான் என்ன தேவையோ அத மட்டும் வாங்கலாம்னு சொல்லிட்டு எழுதிட்டு, என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு கரெக்ட்டா பில் போட்டுட்டு வந்தாச்சு. நான் என்னென்ன பொருள் வாங்குனேன் அப்படின்றத டீட்டெயிலா நம்ம லாங் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கீழயே அந்த லிங்க்கும் இருக்கு. உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.